வணக்கம். புலக்கன் செய்திகளுக்காக அருள் விநாயகமூர்த்தி. வளைகுடா நெருக்கடி காரணமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே முரண்கள் எழுந்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்ய எண்ணெய் விற்பனைக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக பொருளாதார தடை விலக்கலை நீடிக்கப் போவது இல்லை என அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ரஷ்ய எண்ணெய் கப்பல்களுக்கு வழங்கப்பட்ட இந்த 30 நாள் கால அவகாச முடிவுக்கு வந்துள்ளதால் இனி சர்வதேச சந்தையில் ரஷ்ய எண்ணெயை கையாள்வது கடினமாகும். இதன் மூலம் ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான பிடியை அமெரிக்கா மீண்டும் பலப்படுத்தியுள்ளது. லெபனானில் இருந்து அதிகளவான ஏவுகணைகள் இஸ்ரேலின் பல பகுதிகளை இலக்கு வைத்து தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்கா கடற்படை ஈரானிய கடல் பிராந்தியத்தில் முற்றுகையை தொடர்ந்தால் பாரசீக வளைகுடா, செங்கடல் மற்றும் ஓமான் கடலில் கப்பல் போக்குவரத்து தடுக்கப்படும் என ஈரான் இராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா தனது முற்றுகையை தொடர்ந்து ஈரானின் வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களுக்கும் பாதுகாப்பு அற்ற சூழலை உருவாக்கினால் அது போர் நிறுத்தத்தை மீறுவதற்கான ஒரு முன்னோடியாக அமையும் என்று ஈரானிய பாதுகாப்பு பிரிவு எச்சரித்துள்ளது. இதன் விளைவாக ஈரானின் ஆயுதப்படைகள் பாரசீக வளைகுடா, ஓமான் கடல் மற்றும் செங்கடலில் எந்தவொரு ஏற்றுமதி அல்லது இறக்குமதியையும் தொடர அனுமதிக்காது என்றும் ஈரான் பாதுகாப்பு பிரிவு எச்சரித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சக்கட்ட வருமானத்தை பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. சித்திரை புத்தாண்டு வாரத்தில் மட்டும் 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ நந்தன கனகரத்தின அறிவித்துள்ளார். 5000 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி மட்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளில் பயணித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் வரலாற்றில் மிக குறுகிய காலத்தில் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மீண்டும் ஒரு செய்தி குறிப்போடு உங்களை சந்திப்போம்.